நாங்கள் அந்த திருவெண்காடு போயிருக்கிறப்போ கோவில் தரிசனம் முடித்து வெளியில் வந்தோடனே மகாபிரிவாளோட அந்த சிஷ்யர்கள் இருக்கக்கூடிய அவருடைய பிருந்தாவனம் இருக்கக்கூடிய சதாப்தி மணிமண்டபம் பார்த்தோம். அங்கே வேத பாடசாலை இருக்குது. அங்கே 15 குழந்தைகள் வேதம் கற்றுக்கிறா. இவ்வளோ விலாசமாக அவ்வளோ பெரிய இடம். நுழைஞ்ச உடனே விநாயகரோட சன்னதி, அதுக்கப்புறம் உள்ள ஒரு குழந்தை வாசல்லையே இருந்து வாங்கோ திறந்து தான் இருக்குது, உள்ளே வந்து தரிசனம் பண்ணிக்கோங்கன்னு அந்த குழந்தை அழகாக கூப்பிட்டாங்க. நாங்கள் ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போனோம். அவ்வளோ அமைதியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கு ஒரு நிம்மதி இருந்தது. அவருடைய அந்த சதாப்தி மணிமண்டபம் வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருக்கா. படி ஏறி நம்ம மேலே போகிற மாதிரி, அவரே அங்கேருந்து நம்மளை அருள் செய்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கருணை இருக்குது அந்த இடத்துல இருக்கிற மகாபிரிவாளோட ஃபேஸில். எல்லா இடத்துலையும் சங்கரர் பற்றி, மகாபிரிவா அனுபவங்கள் பற்றி எல்லாமே ஃபோட்டோஸ் நிறைய இருந்தது. உண்மையிலே அங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லை. குழந்தைகள் வந்து அவங்களுக்குன்னு தங்குறதுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க துணிமணி வச்சுக்கிறதுக்கு அந்த ஷெல்ஃபு அதெல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. அதை கடந்து இந்த பக்கம் வந்தோம்னா அவருடைய பிருந்தாவனம் ஒரு பக்கத்தில் இருக்குது. இன்னும் உள்ள வந்து இவரோட சதாப்தி மணிமண்டபம் நல்லா கிராண்டாக இருக்குது. அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருக்குது. அதில் உட்காந்து அந்த குழந்தைகள் பூவு அந்த காய்கறிகள்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தா. ஏதோ ஒரு வேலை அவள் வாட்டு பார்த்துட்டு இருக்கா. நம்மளால் முடிஞ்சது அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யலாம். அவ்வளவு குழந்தைங்க முகத்தை பார்த்தாலே ரொம்ப இதுவாக இருந்தது. நான் என்னால் முடிஞ்சது ஒரு 200 அந்த குழந்தைங்களுக்கு ஏதானும் ஸ்நாக்ஸோ இதை வாங்கி கொடுங்கன்னு கொடுத்தேன். நல்லா நார்மலாக ஒரு சாஃப்டாக குழந்தைங்கள வந்து நம்ம குழந்தைங்க மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. தண்ணி வசதி, துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே அந்த இடத்துல வசதிகள் நிறைய இருக்குது. செடி கொடிகள் நிறையா, நல்ல ஒரு எளிமையான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இடமா அந்த குழந்தைங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகாபரிவாளோட ஆசீர்வாதம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது, அதுவே பெரிய பாக்கியம். அவளுக்கு வேதம் கற்றுக்கிறதுக்கு அந்த குழந்தைகளை வந்து அங்கே வேத பாடசாலையில் விட்டுருக்கேன். அந்த ஒரு இடத்த பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது. அதை அவங்களோட பகிர்ந்துக்கணும் தான் நான் இந்த பதிவு தரேன். அதே மாதிரி திருவெண்காடு கோவிலுக்குள்ள பிராகாரம் சுற்றி வர்றப்போ பிள்ளை இடுக்கி அம்மன்னு ஒரு அம்மன் குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு அந்த அம்மனோட சிலை இருக்குது. அங்கே வந்து எழுதி போட்டிருக்கு, பிள்ளை இடுக்கி அம்மன் பிள்ளை வரம் வேண்டுவர்களுக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் வந்து 7 அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி சாமி முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த பெண்கள் அந்த தம்பதியர் கொண்டு போய் வச்சாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பிள்ளை வரம் கிடைக்கிறதுக்கு அந்த அம்மன் வந்து அருள் செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தொட்டில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. குழந்தை உள்ளே வச்சு நம்ம தொட்டில் கட்டி தொங்க விடணும். எங்கே நம்ம வந்து பிள்ளை வரத்திற்காக நம்ம தொட்டில் கட்டி தொங்க விடுறோமோ அங்கே வந்து உள்ள ஒரு சின்ன குழந்தை பொம்மை வச்சு தான் நம்ம வந்து தொட்டில் கட்டி தொங்க விடணும். அங்கே பிள்ளை இடுக்கி அம்மன் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு. அந்த அம்மன் தான் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப அருள் செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் பார்த்தோம். அதுவும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு செய்தி அங்கே கிடச்சது எங்களுக்கு.
அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்த்தேன். பிரம்மபுரீஸ்வரர், தையல் நாயகி அம்மாள், அந்த இது அவங்க வைத்தீஸ்வரன் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு நோய்க்காகவும் எந்த ஒரு ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம உடலில் நோய் நொடி ரொம்ப பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த வைத்தீஸ்வரனை நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னா நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்காக முடியறக்கிறதுக்கு கூட வைத்தீஸ்வரன் கோயிலில் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான கோவில்கள்லாம் அந்த கும்பகோணத்தை சுற்றி நிறைய இருக்குது. அடுத்தது சீர்காழியில் இருக்கிற சட்டைநாதர் கோவில் உள்ள மெயினில் அம்பாளும் சுவாமியும் இருக்காங்க. சுற்றி பிராகாரம் வர்றப்போ ஒரு 20 படி ஏறி போனோம்னா மேலே ஒரு குறிப்பிட்ட நாளில் மாத்திரம்தான் அந்த சந்நிதி திறந்து வச்சுருப்பாங்க. இந்த சட்டைநாதர் மாடி ஏறி போய் அதுக்கு தனியாக ஸ்டெப்ஸ் இருக்குது, கதவு போட்டு பூட்டியிருக்காங்க. உள்ளே திறந்து ஜன்னல் வழியாக தான் சட்டைநாதரை பார்க்க முடியும். அவரும் சிவபெருமான் தான். அவர் சட்டைநாதர்னு பேரங்க. அவரையும் தர்ஷன் பண்ணிவிட்டு நல்லபடியாக எங்களுடைய அந்த கும்பகோணம் ட்ரிப்பு முடித்து நல்லபடியாக வீடு வந்தோம். ட்ரெயின் ஏறி வந்தோம். ஸோ ஒரு 2 நாளோ 3 நாளோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காரோ அல்லது ஆட்டோக்கள் நிறைய போகுது. அந்த ஆட்டோ டிரைவர்ஸுமே நம்மளுக்கு நல்லா கைட் பண்ணுறாங்க. இப்படி போங்க, எப்படி செய்யுங்க. நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் தான் சிதம்பரம் இருக்குது, நடராஜர் கோவில் போகலாம். இந்த பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் பக்கத்தில் இருக்குது, அதுவும் பார்த்துட்டு வரலாம். ஸோ ஒரு எய்ம் பண்ணி ஒரு 4-5 கோவில் 3 கோவில்னு நம்ம வச்சுட்டு நம்ம போனோம்னா ஒவ்வொரு கோவிலும் நிதானமாக நம்ம ஒவ்வொரு ட்ரிப்லேயும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். உண்மையிலே எத்தனை கோவில்கள், நவகிரக கோவில்கள் கும்பகோணம் சுற்றி இருக்கிறதுல நவகிரக கோவில்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய், அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக புதன், சனி பகவான், எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து கோவில்கள் சுற்றி இருக்குது. நம்ம ப்ரோக்ராம் போட்டு பிளான் பண்ணிவிட்டு எங்கெங்கே போகலாங்கிறத நம்ம நல்லாவே போய் பார்த்துட்டு வரலாம். எங்களுக்கு இந்த ஒரு ட்ரிப்பு, இந்த ஒரு 3 கோயில் பார்க்குறதுக்கு ரொம்பவும் எங்களுக்கு கொடுப்பினியாக இருந்தது. என்னுடைய அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்காக தான் நான் இந்த பதிவை தரேன். கட்டாயம் நம்மளுக்கு வயது முதிர்ந்து நம்மளால் இயலாமை வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு கோயில்களில் தரிசனம் பண்ணோம்னா கடவுளோட அனுகிரகம், நம்மளுடைய ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே நல்லா விருத்தியாகும். எனக்கு தெரிந்த சில தகவல்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ தான் என்னுடைய பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் லைக்ஸ் எப்போயுமே எனக்கு தேவை. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.